ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷிவ்ஷாராய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை வச்சு ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒரு பேன் வச்சுருக்கேன். அப்படியே ப்ரெஸ் பண்ண ஆயில் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுக்கலாம். ஈரமே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சட்னி குழம்பெல்லாம் தாளிக்கலாம். கருவேப்பிலை அப்படியே தானே முழுசாக தானே போடுவோம். எல்லாரும் அப்படியே சாப்பிட மாட்டாங்க. தட்டில் ஓரமாக எடுத்து வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி அரைச்சி செஞ்சு குழம்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. திரும்ப அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்ல, அதை நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு. இதில் கடுகு, வெந்தயம், சோம்பெல்லாம் போட்டு பொரிஞ்சோடனே ஒரு 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. முடிக்கெலாம் நல்லது, கருப்பாகும்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். மேஷ் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைப்போம்ல மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நம்ம அந்த கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு வதக்கி அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சோம்ல, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு 2 வாட்டி கிண்டிட்டு, ஒரு லெமன் புளி ஊற வச்சுருக்கேன், அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அந்த தண்ணி ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க தான் நான் இது மாதிரி செஞ்சு கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டாங்க. சரி, உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.